இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஏதோ நார்மலாக ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிற இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா இது ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வரக்கூடிய 2 வருஷம் எக்ஸாம்பிள் இந்த 2026, 27 ஒரு டஃப் ஃபேஸாக இருக்க போகுது இந்த ஃபார்மர்ஸ்க்கு. வேறு எதை பற்றியும் பேசலை, எல்னினோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த எல்னினோன்ற வேர்டு வந்து ஸ்பானிஷில் என்ன மீனிங்னா லிட்டில் பாய். இது பேர் தான் லிட்டில் பாய், ஆனால் இதோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசிஃபிக் ஓஷனில் ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு 1 டிகிரியோ 2 டிகிரியோ நார்மல் டெம்பரேச்சர் விட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எல்னினோவாக ஃபார்ம் ஆகும். இந்த எல்னினோன்றதை ஃபஸ்ட் எப்போ நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா 1600 ஒரு ஃபிஷர்மேன் வந்து என்னடா அது யூஸ்வலாக டெம்பரேச்சரோட ஸ்பெசிஃபிகேஷனோடைய டெம்பரேச்சர் மாறுது அப்படின்றது தான் பார்த்துருக்காரு. ஸோ இதே ரிசர்ச் பண்ணி தான் எல்னினோ ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சூப்பர் எல்னினோன்றது 10 to 15 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா 2015-16 சூப்பர் எல்னினோ இருந்துச்சு. அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை வெள்ளம் வந்துச்சுல, அதுக்கு காரணமும் சூப்பர் எல்னினோ தான். இப்போ இந்த சூப்பர் எல்னினோன்றது மறுபடியும் 2026 ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பெசிஃபிக் ஓஷன்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நார்மலாக 1 டிகிரி 2 டிகிரி டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்ம எல்னினோ ஃபார்ம் ஆக சொல்லலாம். அதுவே 3 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது சூப்பர் எல்னினோவாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளாக 1876 ஒரு சூப்பர் எல்னினோ ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே ஒரு 3% to 4% பீப்புள் வந்து இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேர். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் எல்னினோன்னு ஃபார்ம் ஆகிறதுனால இந்தியாவில் மேக்ஸிமம் ரெயின் வரத்துக்கு காரணமான சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிரும். அதனால் நார்த் இந்தியா, இந்த சென்ட்ரல் இந்தியாவில் வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயம் பண்ண முடியாமல் ஃபுட் ஸ்டார்வேஷன் நிறைய வந்துருச்சு. இது இந்தியாவில் மட்டும் தான் பாதிப்பு ஏற்படுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதோட எஃபெக்ட்னால வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற விண்ட் ஸ்ட்ரீம்ஸில் சேஞ்சஸ் ஏற்பட்டு இந்த சவுத் அமெரிக்காவில், நார்த் அமெரிக்காவில் ஃபுல்லாக வெள்ளம் வர அளவுக்கு மழை வரும். அண்ட் இந்த ஆஸ்திரேலியாவில் எல்லாத்துலேயும் காட்டுத்தீ வர அளவுக்கு வெயில் அடிக்கும். அண்ட் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஏஷியன் கான்டினென்ட்ஸில் வறட்சி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காரணத்தினால தான் 1876 நிறைய ஒரு 4 கோடி மக்கள் இறந்து போயிடுறாங்க. பட் இந்த 2026-27 ஃபார்ம் ஆகிற எல்னினோ சூப்பர் எல்னினோவால் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் அந்த 1876 வந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதோட எஃபெக்ட் இருக்கும். காட்டுத்தீ வரும், வெள்ளம் வரும். ஆனால் அப்போ இந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேறு. ஏன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ் வந்து நிறைய எடுத்து வச்சிடுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இது இல்லாதனால தான் அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் ஜூலையில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபரில் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடும். இதோட எஃபெக்ட் வந்து 2027 மிட் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் சூப்பர் எல்னினோ பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மஸான நாம் இந்த சூப்பர் எல்னினோ எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ட்ரஃப்ட் டாலரண்ட் வெரைட்டிஸ், அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய வெரைட்டிஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிராப் நம்ம பயிரிட்டு இது தப்பிக்கலாம். அதே சமயம் இப்போ இந்த லாங் டியூரேஷன் கிராப் பண்ணாமல் ஷார்ட் டியூரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் கேன்றது ஒரு 10 மாத பயிர்ன்ற போது நம்மளுக்கு 10 மாதம் அதுக்கு நீர் தேவைப்படும். அதுவே நம்ம ஷார்ட் டியூரேஷன் ஒரு 3 மாத பயிரோ இல்லை 4 மாத பயிரோ பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் தேவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ட்ரஃப்ட்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். தாண்டி இந்த ட்ரிப் இரிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். அதனால் நம்மளுக்கு வாட்டர் தேவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்டு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணிக்கலாம். இந்த குளங்குட்டைகளை நம்ம நிலத்துலேயே ஒரு குட்டை தோண்டி நம்ம நிலத்தில் விழுற தண்ணியை சேகரித்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த லா நீனான்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.